வணக்கம். 2026ஆம் ஆண்டு நவகிரகங்களின் சஞ்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. மங்கள காரகனும் சுப கிரகங்களுக்கெல்லாம் முதன்மையானவருமான குரு பகவான் இந்த ஆண்டில் 2 முறை ராசி மாற்றம் கண்டு வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளார். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியன்று தனது உச்ச வீடான கடக ராசிக்குள் நுழைகிறார். ஒரு கிரகம் தனது உச்ச வீட்டில் அடையும் போது அதன் பலன்கள் பன்மடங்கு அதிகரிப்பதோடு உலக அளவில் தர்மம் தழைக்கவும் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கவும் வழிவகை செய்யும். குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவது கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பொற்காலமாக அமைய உள்ளது. ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான இந்த காலகட்டத்தில் ஹன்ஸ் ராஜயோகம் என்னும் மகா புருஷ யோகம் நிலவுவதால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு ஒரே ஆண்டில் குரு பகவான் 2 ராசிகளில் சஞ்சரிப்பதும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் ஆண்டின் முற்பகுதியில் பயணம் செய்வதும் ஜோதிட ரீதியாக மிகவும் அரிதான மற்றும் வலிமையான நிகழ்வாகும். இந்த மாற்றங்கள் தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரம், ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறையிலும் பெரும் திருப்புமுனைகளை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 12 ராசிகளுக்கென்ன என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வில் வித்தையில் சிறந்த வீரனைப் போல எப்போதுமே ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் குணம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் குரு பகவானையே ராசி அதிபதியாக கொண்டவர்கள். தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஆசானாக திகழும் நீங்கள் எப்போதும் நேர்மறை எண்ணங்களால் சூழப்பட்டவர்கள். வரும் 2026 ஜூன் மாதம் முதல் 2027 மே மாதம் வரை நிகழப்போகும் இந்த குரு பெயர்ச்சியில் உங்கள் ராசி நாதனான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான கடக ராசியில் சென்று உச்சம் பெறுகிறார். 8ஆம் வீடு என்பது மறைவு ஸ்தானம் என்றாலும் உங்கள் ராசி அதிபதியே அங்கு உச்சம் பெறுவதால் இது விமல யோகம் எனும் சிறப்பான பலனை தரும். அங்கிருந்து குரு பகவான் தனது தெய்வீக பார்வையால் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு, 2ஆம் வீடு மற்றும் 4ஆம் வீடுகளை பார்ப்பது உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த தடைகளை தகர்த்தெறிந்து ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகிறது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இது ஒரு நெகிழ்ச்சியான மற்றும் மகிழ்ச்சியான காலகட்டமாக அமையப் போகிறது. குருவின் பார்வை 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் விழுவதால் குடும்பத்தில் இருந்து வந்த கசப்பான சம்பவங்கள் மறைந்து இனிமை பிறக்கும். உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சியும் நிதானமும் உண்டாகும். இது குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான மரியாதையை உயர்த்தும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவினர்கள் உங்களை தேடி வந்து உறவை புதுப்பித்துக் கொள்வார்கள். கணவன் மனைவி இடையே அந்நியோன்யம் அதிகரித்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளான திருமணங்கள் மற்றும் விசேஷங்கள் அடுத்தடுத்து நடைபெற்று வீடே மகிழ்ச்சி கடலில் மூழ்கும். உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்கள் இல்லத்தை எப்போதும் பாதுகாக்கும் என்பதை உணர்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மறைந்த குரு நிறைந்த பலனை தரப்போகிறார். 8ஆம் இடத்தில் உச்சம் பெறும் குரு உங்களுக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து தொழில் முதலீடுகளை கொண்டு வருவார். இதுவரை மந்தமாக இருந்த வியாபாரம் இப்போது சூடு பிடிக்கும். புதிய கிளைகளை தொடங்குவது அல்லது தொழிலை நவீனப்படுத்துவது போன்ற முயற்சிகளில் வெற்றி கிட்டும். குறிப்பாக கல்வி நிறுவனங்கள், ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் மற்றும் உணவு தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். மறைமுக போட்டிகள் விலகி உங்கள் நேர்மையான உழைப்பிற்கு ஏற்ற லாபம் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் உங்கள் தொழிலின் தரம் உயரும். சந்தையில் உங்களை பற்றிய நற்பெயர் பரவும். வேலை மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு திருப்பு முனையாக அமையும். உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுவதால் அலுவலகத்தில் நிலவிய நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும். உங்களை சிறுமைப்படுத்த நினைத்தவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வியந்து போவார்கள். பதவி உயர்வும் உங்கள் விரும்பிய இடமாற்றமும் தடையின்றி கிடைக்கும். வேலையில்லாமல் தவித்த தனுசு ராசி இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ற கௌரவமான வேலை அமையும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற உங்களின் நீண்டகால கனவு இந்த ஆண்டில் நனவாகும். மேலதிகாரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்கள் பணிச்சுமை குறைந்து நிம்மதியாக வேலை செய்யும் சூழல் உருவாகும்.
நிதி நிலைமை மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இது ஒரு சேமிப்பு காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். குருவின் பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பண வரவு சீராக இருக்கும். வராது என்று நினைத்த பழைய கடன்கள் வசூலாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கும் யோகம் மிக வலுவாக உள்ளது. புதிய வீடு கட்டுவது அல்லது மனை வாங்குவது போன்ற கனவுகள் இந்த காலத்தில் நிறைவேறும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து உங்கள் சேமிப்பை முதலீடாக மாற்றுவது உங்கள் எதிர்காலத்தை பத்திரப்படுத்தும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு தன்னிறைவு பெற்ற மனிதராக மாறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தனுசு ராசியினருக்கு ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். குரு பகவான் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் மன அழுத்தம் நீங்கி மன அமைதி உண்டாகும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டிய உடல் உபாதைகள் மறைந்து உடல் பொலிவு பெறும். முகத்தில் ஒரு புதிய தேஜஸ் உண்டாகும். உற்சாகமாக அன்றாட பணிகளில் ஈடுபடுவீர்கள். முறையான உணவு பழக்கம் மற்றும் யோகா பயிற்சிகள் மூலம் உங்கள் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வீர்கள். மருத்துவ செலவுகள் குறைந்து அந்த பணம் உங்கள் சேமிப்பில் சேரும். ஒரு புதிய மனிதராக நீங்கள் புத்துயிர் பெறுவதை உங்கள் மனமும் உடலும் உணரும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் கண்களுக்கு பெருமிதத்தை தரும். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள். அவர்கள் உங்களை பெருமைப்படுத்தும் விதமாக சமூகத்தில் அங்கீகாரம் பெறுவார்கள். பிள்ளைகளால் குடும்பத்திற்கு புகழும் கௌரவமும் சேரும். மழலை செல்வம் வேண்டி காத்திருந்த தம்பதிகளுக்கு குருவின் அருளால் வாரிசு உருவாகும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு சிறப்பான வரன் அமைந்து இல்லத்தில் கெட்டிமேளம் கொட்டும். அவர்களின் வெற்றியைக் கண்டு நீங்கள் நெகிழ்ந்து போகும் பல தருணங்கள் இந்த ஆண்டில் அமையும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் உங்கள் வாழ்வின் புதிய பாதைகளை திறந்து வைக்கும். 12ஆம் இடத்தின் மீது விழும் குருவின் பார்வை உங்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் மற்றும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பை தரும். பல புண்ணிய நதிகளில் நீராடும் பாக்கியம் கிட்டும். தொழில் நிமித்தமாக மேற்கொள்ளும் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் லாபகரமான தொடர்புகளையும் பெற்றுத்தரும். இந்த பயணங்கள் மூலம் உங்கள் அறிவாற்றல் பெருகும். நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பும் கௌரவமும் கிடைக்கும். இது உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும். முடிவாக சொல்லப்போனால் இந்த 2026-27 குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மீட்சி காலம். விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். ஆனால் இங்கு விதியே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் வாழ்வின் ஆதாரங்களை ஆசீர்வதிப்பதால் நீங்கள் எதை செய்தாலும் அதில் தெய்வீக அருள் துணை நிற்கும். இதுவரை நீங்கள் இழந்த நிம்மதி, செல்வம் மற்றும் செல்வாக்கு அனைத்தையும் வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுக்க காலம் கனிந்துவிட்டது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெருகி நீங்கள் நீண்ட காலம் புகழுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.